வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூர் தொகுதியில் கொரோனா தடுப்பூசி முகாம் சிவா எம்எல்ஏ அவர்கள் தொடங்கி வைத்தார். பாஜக என்ஆர் காங்கிரஸ் இடையே எந்த குழப்பமும் இல்லை, விரைவில் ஆட்சி அமையும் என நமச்சிவாயம் தகவல். மரபு வழி சித்தர் நலசங்கம் சார்பில் காவலர்களுக்கு கபசுர குடிநீர் முத்தியால்பேட்டையில் வழங்கப்பட்டது. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் தொகுதியில் கொரோனா தடுப்பூசி முகாமினை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா துவங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் கொரோனா தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது. இம்முகாமை திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் திமுக இளைஞரணி அமைப்பாளர் யூனஸ் பாய் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் அவர் கூறுகையில், கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் வெளியே வருவதால் மற்றவர்களுக்கும் தொற்று பாதிக்கும். எனவே கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என இருகரம் கூப்பி கேட்டுக்கொண்டார். கொரோனாவின் 3வது அலை வருவதற்கான சூழ்நிலை இருப்பதால் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும், தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் கடைசி நேரத்தில் மருத்துவமனைக்கு செல்லாமல் ஆரம்ப கட்டத்திலேயே சிகிச்சைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். எந்தவித குழப்பமும் இல்லை என்றும், அமைச்சரவை பங்கீடு குறித்து முதலமைச்சருடன் பேசி சுமூக முடிவு எடுத்து வெகு விரைவில் முதலமைச்சர் தலைமையில் நல்லாட்சி கொடுப்போம் என பாஜக சட்டமன்ற கட்சித் தலைவர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கிராமங்கள் தோறும் 100% தடுப்பூசி செலுத்தும் வகையில் முகாம்கள் அமைக்கப்பட்டு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட குமாரபாளையம் கிராமத்தில் தடுப்பூசி முகாமை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக சட்டமன்ற கட்சி தலைவருமான நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் வெளியே வருவதால் மற்றவர்களுக்கும் தொற்று பாதிக்கும். எனவே கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார். மேலும் கொரோனாவின் 3வது அலை வருவதற்கான சூழ்நிலை இருப்பதால் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று கூறிய அவர், தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் கடைசி நேரத்தில் மருத்துவமனைக்கு செல்லாமல் ஆரம்ப கட்டத்திலேயே சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய நமச்சிவாயம், முதலமைச்சர் ரங்கசாமி ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர். நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து பேச்சுவார்த்தை தேதியை சொல்வார் என்றும், அமைச்சரவை பங்கீடு குறித்து முதலமைச்சருடன் பேசி சுமூக முடிவு எடுத்து வெகு விரைவில் முதலமைச்சர் தலைமையில் நல்லாட்சி கொடுப்போம் என தெரிவித்தார். மேலும் பாஜக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இடையே எந்தவித குழப்பமும் இல்லை என்று கூறிய அவர், விரைவில் சுமூகமான தீர்வு எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மண்ணாடிப்பட்டு தொகுதி முழுவதும் இந்த முகாமானது தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. அதன் மூலம் நம்முடைய பெரியோர்களும் தாய்மார்களும் இதன் மூலம் அவர்கள் பயன்பெற்று கொள்ள வேண்டும் என்று அவர்களை நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யாருக்காவது கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு இருந்தால் அவர்கள் தங்கள் வீட்டிலே இருந்து தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர்களை இருகரம் கூப்பி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா கொரோனா பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க வெளியில் வந்தாக்கா அந்த தொற்று மற்றவங்களுக்கும் பாதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு நிலைமையை உருவாக்கும். இதை போன்ற ஒரு சங்கடங்களை நீங்கள் மற்றவங்களுக்கும் கொடுக்காம, கொரோனா தொற்று யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே நீங்கள் தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் இந்த கொரோனா தடுப்பூசியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி 3வது அலை எல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கொரோனாவில் நிறைய பேர் நம்மகிட்ட இன்றைக்கி இருந்தவங்க நாளைக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலமெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் இந்த கொரோனா தொற்று இறப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி கொரோனா தொற்று யாருக்காவது வந்திருந்தால், அறிகுறி இருந்தால் உடனடியாக மருத்துவமனை அணுகி அவங்க தங்களை பரிசோதனை செஞ்சுக்கணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர், நாட்டம் கொண்டவர். அதனால் அதற்கான நாளும் கிழமை பார்த்து தான் அவங்க தேதி கொடுக்கறது வழக்கம். அதனால் அதில் எங்களுடைய இயக்கத்திற்கும் அதில் உடன்பாடு உண்டு. அதனால் அந்த நல்ல நேரம் பார்த்து நல்ல நாள் பார்த்து அதற்கான பேச்சுவார்த்தையை முதலமைச்சரோடு சுமூகமாக பேசி ஒரு நல்ல முடிவு வெகு விரைவில் புதுவை மாநிலத்தில் ஒரு நல்லாட்சி, மரியாதைக்குரிய முதல்வர் தலைமையில் நல்லாட்சி புதுவை மாநிலத்திலே கொடுப்போம். இல்லை, குழப்பம் எதுவும் இல்லை. குழப்பம் இல்லை. சுமூகமான தீர்வு எட்டப்படும். புதுச்சேரி நாட்டு மருந்து கடைக்காரர்கள் மற்றும் மரபு வழி சித்த மருத்துவர்கள் நலசங்கத்தினர் சார்பில் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில்
புதுவை மாநில நாட்டு மருந்து கடைக்காரர்கள் மற்றும் மரபு வழி சித்த மருத்துவர்கள் நலசங்கத்தினர் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக இன்று சங்கத்தின் தலைவர் முகேஷ் தலைமையில் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசம் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் உதயசங்கரன், தலைமை செயலாளர் ஸ்ரீவித்யா, பொருளாளர் பன்னீர்செல்வம், அமைப்பாளர் தனலட்சுமி, பொதுச் செயலாளர்கள் சிவா, மோகன் உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் சமூக இடைவெளியுடன் கலந்து கொண்டு காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கினர். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்த நாளை முன்னிட்டு துப்புரவு தொழிலாளர்களுக்கு மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டன. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்னாள் முதல்வர் நாராயணசாமியை சந்தித்து சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள் உங்கள் ரெயின்போ டிவியுடன். புதுவை மாநிலத்தின் சிறந்த கோச்சிங் சென்டராக 10 முறை விருது பெற்ற உங்கள் முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் VCCயில் பயிற்சி வகுப்புக்கு சேர்க்கை நடைபெறுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியே பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் மற்றும் ஜிப்மா பயிற்சி வகுப்பில் எங்களது VCCயில் பயின்ற 168 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம். இந்த ஆண்டிற்கான நீட் JEE பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. நீட் JEE டெல்லி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இலவசமாக வழங்கப்படும். ஜோதிலட்சுமியோடைய ஃபாதர் நான் பேசுகிறேங்க. என்னுடைய பொண்ணு வந்து 10th ஸ்டாண்டர்டில் 500 மார்க்குக்கு 499 எடுத்து மாநிலத்தின் 2வது இடம் பிடித்துள்ளார்கள். கொண்டு வந்திருக்கு. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கோ. என் பேர் ஜோஸ்ஃபின். டியூஷன் சென்டருக்கு இவன் 2வது ஸ்டூடெண்ட்டு. ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பேரனும் இங்கே தான் படித்தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் நன்றி சொல்லணும். விசாரிச்சுட்டு இதுதான் பெஸ்ட்டுன்னு சொன்னதுனால இங்கே கொண்டாந்து விட்டோம். இவனுடைய ஃப்யூச்சரில் இவனும் பயாலஜி எடுத்து இப்போ ஒரு டாக்டர் ஆகணும்னு எய்ம் பண்ணின்னு இருக்கிறான். அதுக்கு வந்து சாரோட பிளெஸிங்ஸ் தான் முக்கியமான காரணமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நான் ரூஹ்னோட அம்மா. என் பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறா. இங்கே VCCயில் சேர்த்ததுனால அவள் ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவலில் 3rd வந்தா. சாருக்கு ரொம்ப நன்றி. வகுப்பில் சேர அணுகவும் VCC நாகராஜன், ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வெள்ளாளர் வீதி, முதலியார்பேட்டை, புதுச்சேரி 4. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் மதுபானங்கள் மீதான கொரோனா சிறப்பு வரியை விதிக்கப்பட்டு மாநில வருவாயை கருத்தில் கொண்டு மதுபான கடைகளை அரசு திறக்க வேண்டும் என அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை கழகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக கிழக்கு மாநில செயலாளர் அன்பழகன், ஊரடங்கால் மாநில வருவாய் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கால் புதுச்சேரியில் மதுபான கடைகள் மூடப்பட்டுள்ள நிலையிலும் ஆயிரக்கணக்கானோர் கள்ள சந்தையில் மது விற்பனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை தடுக்க கலால்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வரும் நிலையில் மது விற்பனை நடைபெற்று வருகிறது. இதனால் மாநில வருவாய் மற்றும் சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படுகிறது. எனவே சென்ற கொரோனா ஊரடங்கின் போது மதுபானத்தின் மேல் விதிக்கப்பட்ட கொரோனா வரியை விதித்து அரசு மதுபான கடைகளை திறக்க வேண்டும் எனவும் இதன் மூலம் கள்ளச்சந்தையில் மதுபானங்கள் விற்பனை செய்வதை தடுக்க முடியும் மற்றும் மாநில வருவாயும் உயரும் என தெரிவித்தார். மேலும் தற்போது புதுச்சேரியில் அங்கன்வாடி பணியாளர்கள் நியமிப்பதற்கான அரசாணையை அரசு வெளியிட்டுள்ளது. இதில் அரசு பள்ளியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இப்போ கடையில் விற்கக்கூடிய ஒரு 50 ரூபா பாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கடையில் விற்கக்கூடிய சாராயம் வந்து 30 ரூபாய்க்கு விற்கக்கூடியது இங்கே 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சரி, இது வேறு விஷயம். போலீஸும் நடவடிக்கை எடுக்கிறாங்க, கலால்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவங்க பேரில் வழக்கு பதிவு செய்கிறாங்க. இருந்தாலும் தடுக்க முடியல. அதனால் வந்து கடந்த முறை வந்து இந்த கொரோனா நோய் தடுப்பு சம்பந்தமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கும் போது கொரோனாவுக்கு சிறப்பு வரியாக மதுபானத்தில் விதிக்கப்பட்ட வரியை உடனடியாக விதித்து மற்ற கடைகளும் திறக்கிற மாதிரி ஒரு 4 மணி நேரம் இந்த மதுபான கடைகளை திறந்து விட்டாங்கன்னா ஓரளவுக்கு வந்து கள்ள மதுபான விற்பனை தடுக்கப்படும். ரேஷன் கடைகளில் மளிகை பொருட்கள் தொகுப்பு வழங்குவது தொடர்பாக கூட்டுறவுத்துறை மற்றும் உணவுத்துறை அமைச்சர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த சில தளர்வுடன் கூடிய முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் கொரோனா நிவாரணமாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. 2ஆம் கட்டமாக மேலும் 2000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது.
இந்த நிலையில் மக்களின் சிரமங்களை குறைக்க அரிசி, குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலை கடைகள் மூலம் 13 வகையான மளிகை பொருட்கள் அடங்கிய நிவாரண தொகுப்பு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். கோதுமை, ரவை, சர்க்கரை, உப்பு, புளி, மஞ்சள் தூள், கடுகு, பருப்பு, சீரகம், குளியல் சோப், சலவை சோப் உள்ளிட்ட 13 பொருட்கள் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். இந்த திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் 13 வகையான பொருட்கள் கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் கோரப்பட்டுள்ளது. நிவாரணப் பொருட்களை பெற பொதுமக்கள் ரேஷன் கடைகள் மூலம் டோக்கன் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று தலைமை செயலகத்தில் கூட்டுறவுத்துறை மற்றும் உணவுத்துறை அமைச்சர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். அப்போது 13 வகையான பொருட்கள் அடங்கிய நிவாரண தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை தலைமை செயலகத்தில் வைத்து தொடங்கி வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் 2ஆம் தவணை கொரோனா நிவாரண நிதி 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தையும் முதலமைச்சர் நாளை தொடங்கி வைக்கிறார். ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என சிறுபான்மை சமூகத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெற்ற 15வது சட்டமன்றத்திற்கான பொதுத் தேர்தல் முடிவுகள் மே 2ஆம் தேதி வெளியாயின. இதில் பாரதிய ஜனதா கட்சி 6 இடங்களில் வெற்றி பெற்றது. வெற்றி பெற்ற 6 இடங்களில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் சேர்ந்து போட்டியிட்ட ஜான்குமார் மற்றும் அவரது மகன் விவிலியம் ரிச்சர்ட் ஜான்குமார் ஆகியோரும் அடங்குவர். காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் சேரும்போது தனது 3 தொகுதிகளை கேட்ட ஜான்குமார் 3லும் வெற்றி வாய்ப்பை பெற்று தருவதாகவும் பாஜக மேலிடத்தில் கூறியிருந்தார். ஆனால் ஜான்குமார் கடந்த முறை இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காமராஜர் நகர் தொகுதியுடன் அவருடைய சொந்த தொகுதியான நெல்லித்தோப்பில் அவருடைய மகனை நிறுத்தி வெற்றி பெற வைத்தார். சொல்லுதல் யாருக்கும் எளியவாம், சொல்லிய வண்ணம் செயல் என்ற திருக்குறளுக்கேற்ப சொல்லியபடி செயலை முடித்து பாஜகவிற்கு 2 எம்எல்ஏக்களை தந்துள்ளார் ஜான்குமார். இப்போது முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. பாஜகவிற்கு சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்காது என்பதை பொய்யாக்கி அதே சமூகத்தை சேர்ந்த 2 எம்எல்ஏக்களே இப்போது அந்த கட்சியில் அமைந்துள்ளனர். இதன் மூலம் பாஜக சிறுபான்மையின மக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை என்பதையும் நிரூபித்துள்ளது. அதே சமயத்தில் சிறுபான்மை சமூகத்தில் பிறந்து இன்று எம்எல்ஏவாக மாறியிருக்கும் ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதன் மூலம் புதுச்சேரியில் சிறுபான்மையின சமூகத்தினர் ஆதரவை மேலும் கூடுதலாக பெற முடியும். இதை மத்தியில் உள்ள பாஜகவும் அமித்ஷா, நட்டா போன்றவர்களும் நன்றாக உணர்ந்துள்ளனர். புதுச்சேரியில் பாஜகவின் இன்றைய நிலைக்கு ஜான்குமார் மற்றும் அவரது மகனின் வெற்றியும் ஒரு சிறிய பங்காக இருப்பதால் அதையும் பாஜக கருத்தில் கொண்டு அமைச்சரவை குறித்து முடிவெடுக்கும் என்று பாஜகவின் மூத்த நிர்வாகிகள் சிலரும் கட்சிக்குள்ளேயே கருத்து தெரிவித்து வருகின்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். வில்லியனூர் தொகுதியில் கொரோனா தடுப்பூசி முகாம் சிவா எம்எல்ஏ அவர்கள் தொடங்கி வைத்தார். பாஜக, என்ஆர் காங்கிரஸ் இடையே எந்த குழப்பமும் இல்லை, விரைவில் ஆட்சி அமையும் என நமச்சிவாயம் தகவல். மரபு வழி சித்தர் நலசங்கம் சார்பில் காவலர்களுக்கு கபசுர குடிநீர் முத்தியால்பேட்டையில் வழங்கப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.